வணக்கம். பீகாரினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு பொது நிகழ்ச்சிக்காக போகிறாரு. போன இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வீடியோவில் பாருங்கள். ஒரு மாநிலத்தினுடைய ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அமைச்சர் ஒரு பொது நிகழ்வுக்கு போகிறார். போன இடத்துல மக்கள் கோபத்தில் அவரை விரட்டி அடிக்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்த்தீங்க. அது 1-2 பேர் இல்லை, ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கிருந்து அவரை வெளியேறித்தான் ஆகணும், நீங்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, நீ வாக்குகளை திருடி வின் பண்ணியிருக்கிற, எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு எங்களை பார்க்க வந்திருக்கிற அப்படின்னு கோபாவேசமாக அந்த அமைச்சரை விரட்டி அடிக்கக்கூடிய காட்சி பீகாரிலிருந்து வெளிவந்திருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோ இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பாருங்களேன். பாஜகவுடைய அமைச்சர்கள் முதல்வர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஏற்பாடுகளை மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நல்லா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. மணிப்பூரில் இந்த நேரம் வரையிலும் பாதுகாப்பு இல்லாமல் ஒரு பாஜகவினுடைய நபர் கூட வெளியே போக முடியாது. நல்லா கேட்டுங்க. அமித்ஷாவே போகணும்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் மணிப்பூர் போகாமல் அவர் வெளியேறினதெல்லாம் நமக்கு தெரியும். மோடி இன்றைக்கு இந்த நொடி வரையிலும் மணிப்பூருக்கு செல்ல முடியல. ரேடியோக்களெல்லாம் மன் கி பாத் உரை கேட்டுக்கொண்டிருந்த மக்களெல்லாம் கோபத்தில் மோடியினுடைய அந்த ஸ்பீச் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ரேடியோவெல்லாம் தூக்கி வீசி எறிஞ்ச காட்சியெல்லாம் பார்த்தோம். பஞ்சாபில் உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவுக்குன்னு ஒருத்தரை வேட்பாளராக நிறுத்துறதுக்கு அங்கே யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க. இது பஞ்சாபினுடைய நிலைமை, மணிப்பூர் நிலைமை. அசாமில் எல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம், ஹெலிகாப்டர்லேயே பறந்துட்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரையிலும் ஹெலிகாப்டரில் பறந்துட்டு இருந்தாங்க. தரை வழியாக போக முடியாது அப்படிங்கிற சூழலெல்லாம் அசாமில் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தாங்கன்னா பாஜகவினுடைய தலைவர்களின் மீது மக்களுடைய கோபம்ங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்துட்டே வருது. இப்போ பீகாரில் ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ், இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்கா காந்தி உட்பட எல்லாருமே ஓச்சோரி என்கிற பெயரில், அதாவது வாக்குகளை திருடி இருக்கிறார்கள் என்கிற பெயரில் ஒரு நீண்ட பேரணி, ஒரு மக்கள் பயணத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பொது நிகழ்ச்சிக்காக கலந்துக்கிறக்காக வர்றாரு. யார்? சுகாதாரத்துறை அமைச்சர். மக்கள் விரட்டி அடித்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் ராகுலுக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் மக்கள் செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் அதிகரித்து வருகிறது. மறுபுறம் பாஜகவுடைய நிலைமையை பாருங்கள் நீங்கள். கூடுதலாக ராகுல் காந்தி ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, 2014 மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகல்ல அவர்கள் வாக்கு திருட்டுக்களில் ஈடுபட்டிருப்பது என்பது. 2014க்கு முன்னாடி, அதாவது குஜராத்தில் மோடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே இதை எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பார்த்துருக்காங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும், நாங்கள்லாம் ஒரு 8 வருடத்திற்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்திருப்போம். அதில் தெளிவாக உள்ளாட்சி தேர்தல்களில் எப்படிப்பட்ட முறைகேடுகளை பாஜக செய்தது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு ஊடகம் அம்பலப்படுத்தி இருந்தது. அது தொடர்பான செய்திகளை நம்ம வெளியிட்டிருந்தோம். குஜராத்தில் என்னென்ன மாடல் அவர்கள் செய்து பார்த்தார்களோ அதைத்தான் இந்திய அளவில் பரிசோதித்து பார்க்கிறார்கள். இதுதான் இவர்கள் சொல்லக்கூடிய குஜராத் மாடல். குஜராத் மாடல் என்பது வாக்கை எப்படி திருடுவது, எப்படி மக்கள் செல்வாக்கு இல்லாமல் தேர்தல்களில் வெற்றி பெறுவது, இதுதான் இவர்களுடைய திட்டம். மற்ற குஜராத் மாடல்கள் எல்லாம் நமக்கு தெரியும். குஜராத் மாடல்னால் என்ன? இப்போ பாலங்கள் இடிஞ்சு விழுந்துட்டுருக்கு இல்லையா? மருத்துவமனைகளுடைய தரம் என்னவாக இருக்குது அப்படின்னு கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நீதிமன்றங்களே மிக கோபமாக பேசியதை பார்த்தோம் இல்லையா? நீதிமன்றங்கள் தனியாக எவன் எல்லாமே நீதிமன்றம் நடத்திட்டு இருக்கிறான், பேங்க் நடத்திட்டு இருக்கிறான், என்னெல்லாமோ நடத்திட்டு இருக்கிறானுங்க குஜராத்தில் மட்டும். அது இந்தியா முழுவதும் அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் சங்க பரிவாரங்களுடைய திட்டமாக இருக்கிறது. அப்போ ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. குஜராத்தில் மோடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அதைத்தான் இன்றைக்கி இன்னைக்கு இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நமக்கு தெரியும், ராஜ்தீப் சர்தேசாய் சொன்ன மாதிரி அமித்ஷா கல்லூரி தேர்தலில் எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்னு. அந்த காலத்திலே அமித்ஷாலாம் இதில் மிகப்பெரிய தேர்ந்தவர். இவங்கெல்லாம் அதாவது மக்கள் செல்வாக்கு தான் இவங்களுக்கு வேணுங்கிறது இல்லை, இல்லாமல் எப்படி வெற்றி பெறுவது, தொடர்ந்து அதிகாரத்தை எப்படி தக்க வைப்பது, இதில் இவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஆட்கள் அப்படிங்கிறத ராகுல் காந்தி தெளிவாக சொல்கிறாரு. கூடுதலாக அவருக்கு ஒரு செய்தி சொல்கிறாரு அப்படின்னா, மகாராஷ்டிராவாகட்டும் ஹரியானாவாகட்டும் இங்கே எல்லா இடத்துலையுமே எப்படி வாக்கு திருட்டுக்களின் மூலம் இவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிறத நாங்கள் கண்டிப்பாக அம்பலப்படுத்த தான் போகிறோம். அதான் பீகார் பேரணியை தொடங்கக்கூடிய நேரத்திலே ராகுல் காந்தி தெளிவாக சொன்னார். தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு எச்சரிக்கையை பதிவு செஞ்சார். இப்போ என்றைக்குமே இந்த ஆட்சி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பாதீங்க. நாங்கள் ஒரு நாள் ஆட்சி அமைப்போம். ஆட்சி அமைக்கும்போது இதே தேர்தல் ஆணையத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், அந்த காலம் வெகு விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
இப்போ நீங்கள் ஆம் ஆத்மி கட்சி இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த வாக்கு திருட்டுக்கு எதிரான ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக களத்தில் இறங்கியிருக்கிறது. இந்தியா கூட்டணி களத்தில் இறங்கியிருக்கிறது. ராகுல் காந்தி கடந்த 10 தினங்களாக அது தொடர்பாக பீகாரில் ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனுடைய வீச்சு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் எதிரொலித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி பாஜக ஆனாலே அது ஒரு திருட்டு கட்சி, அதாவது வாக்குகளை திருடக்கூடிய கட்சி அப்படிங்கிறத எல்லாரும் பேசுகிறாங்க. எல்லாரும் இந்த பாருங்கள், இவ்வளவு நாள் ஆயிருக்கு இல்லையா, ஒரே ஒரு நாள் தெரியாமல் ஏதாவது பேசி ஆகணுங்கிறதுக்காக தேர்தல் ஆணையத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் வந்தார். 1 மணி நேரம் ப்ரெஸ் மீட் கொடுத்தார். அந்த ப்ரெஸ் மீட்டை இப்போ பார்த்தாலும் நம்ம எல்லாம் சிரிச்சிருவோம் இல்லையா. அவர் எப்படி திக்கு முக்காடி போனார். அன்னைக்கு போனவர் தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் 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 வேறு எதுவுமே அவர் பேசவும் இல்லை. அவருடைய சமூக வலைத்தளங்களும் இது குறித்த ஒரு வார்த்தை கூட பேச முடியாத அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் உட்பட எல்லாருமே நொங்கெடுத்த காட்சியை நம்ம பார்த்தோம். அப்போ ஒட்டுமொத்தமாக இவர்கள் கூண்டோடு சிக்கி இருக்கிறார்கள். ஆனால் இந்த கூண்டோடு சிக்கியதற்கு இவர்களுக்கு என்ன தண்டனை, நீ வரக்கூடிய நாட்களில் என்ன நிகழப்போகிறது அப்படிங்கிறதா. இந்த பீகாரில் இப்போது இந்த ஓட்டு திருட்டு அப்படிங்கிறத ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ், பிரியங்கா காந்தி மாதிரியானவங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போகிறதுனால 3 மாதத்தில் நடக்கவிருக்கக்கூடிய பீகார் தேர்தலில் இனி அது நடக்காது. இவர்களுடைய திட்டங்கள் எதுவும் பலிக்காது. மக்கள் உஷாராயிட்டாங்க, கவனமாக இருக்கிறாங்க. அதனால் தேர்தல் ஆணையத்திற்கும் இப்போ செப்டம்பர் 1ஆம் தேதி இப்போ கோர்ட்டில் எல்லாத்தையும் கொடுத்ததோட நீ கொண்டு வந்த சிஸ்டம்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி வாரி போட்டுட்டு புதுசாக எடுக்க வேண்டியிருக்கும். அதுவும் ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையிலோ இப்படி ஏதாவது ஒரு தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும் பட்சத்தில் பீகார் தேர்தல் நடக்கும். பீகார் தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பிறகு இந்தியாவே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ராகுல் காந்தி தலைமையிலான இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை பீகாரில் பதிவு செய்தது என்கிற செய்தி வரும். அதைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் பாஜக வெற்றி பெற்றது என்பது ஓட்டுக்களை திருடியதன் மூலமாகத்தான், வாக்காளர்களுடைய வாக்குகளை திருடியதன் மூலமாகத்தான் அப்படிங்கிறது அம்பலமாக போகிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கலாம் தெரியும்.